ஹாய் கே ட்ராமா லவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்டோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட சம்மரியை பார்க்கலாம். இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, ரெண்டு பேருமே ஹீரோயின் வெப்டூன் ப்ரொடியூசர்ஸ். அவங்களோட ஹெக்டிக் லைஃப்லேருந்து தப்பிச்சு ஒரு கற்பனை உலகத்தில் போய் சில பேரை சந்தித்து டேட் பண்ணுறாங்க. அதை டேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவங்க நிஜ உலகத்துக்கும் கற்பனை உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் மாறுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு பயங்கர பிஸியான ட்ரெயினில் தினமும் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஆஃபீஸில் போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாரு. இவங்களோட மெயின் கோல் என்னென்னா, இந்த வெப்டூன்ஸில் இருக்க ஆத்தர்ஸ் கதை எழுதுகிறவங்களுக்கு அவங்க எப்படி கதை எழுதுகிறாங்க, நல்ல விதமாக இருக்கா, எப்படி அதை ஹிட் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. ஸோ இவங்களுக்கு ஆஃபீஸ் போனோடனே ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பூகம்பமே வந்துச்சு. எல்லாரும் டீம்மேட்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. யூங் சோங்னு ஒரு ஆத்தர், ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஆத்தர். அவங்கள கைட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயினை தான் அவங்க ஆஃபீஸ் டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்கிறதா. அப்போவே அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், நம்ம டைரக்டர்கிட்ட போய் சாக்லேட் ஸ்வீட்ஸ் அவளுக்கு பிடிச்சதை கொடுத்து எப்படியாவது அவரை நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு, டைரக்டர் இங்கே உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு கொண்டு போய் பார்த்தா, ஹீரோ அதுக்கு முன்னாடியே அவருக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், மேக்ரோன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு ஆஃபீஸில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயையோ, இவன் வந்துட்டானா, அதே ஸ்வீட்ஸை கொடுத்துட்டானா, முடிஞ்சுது கதை அப்படின்னு செம்ம கடுப்பில் உட்காந்துருக்காரு. டைரக்டருக்கு எப்போவுமே மிஸ்டர் பார்க்க அதிகமாக ஒரு லெவலில் பிடிக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக அவர் கொண்டு வந்த முடிவு என்னென்னா, யோங் சாங்கை டைரக்ட் பண்ண போகிறது நீ தான் மிரே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த சோகத்தோட வெளியில் போய் உட்காந்தது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஆத்தரோட நடந்த பெரிய சம்பவத்தை யோசித்து பார்த்தா. என்ன ஆச்சுன்னா, அவள் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணதுக்கு மெயின் காரணமே அந்த ஆத்தர் தான். ஏன்னா ஒரு நாள் அவளோட பாய் ஃப்ரெண்டோட பர்த்டேவையே மறந்துட்டா. அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணணுன்றதையே மறந்துட்டா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியுமா அப்படின்னு. சரி, நம்ம இந்த ஆத்தர் எழுதின கதையை பார்ப்போம் அப்படின்ட்டு ரிவ்யூ பண்ண போனால் ஒரே பேட் கமெண்ட்ஸு. இந்த ஆத்தருக்கு வேலையே இல்லை, அவங்களோட ஆத்தர்ஷிப்பை பற்றியே பெருமையாக பேசிக்கிறாங்க, இவங்களுக்கு வேலையே இல்லைன்னு பயங்கர பேட் கமெண்ட்ஸ் வருது. ஐயோ, இது வேறையா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஒரே சோகத்தில் உட்காரும் போது டீம்மேட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க, வா நல்லா சில் பண்ணி எல்லாரும் ஒரு லஞ்சுக்கு போகலான்னு. சரி வா போகலாம் அப்படின்ட்டு போனால் லிஃப்ட்டு திறக்கும் போது கரெக்டாக நம்ம ஆத்தர் யோங் சாங் வராங்க. அப்பா, இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு ஒரு கடுப்பில் பார்த்தா. என் யோங் சாங் மீரேவை கூட்டிகிட்டு போகிறா. எங்கே நீ சாப்பிட போகிற, உனக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் ஒன்றா வேலை செய்ய போகிறோம்ல, வா 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 அப்படின்ட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 2 பேருக்கும் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடக்கும்போது டைரக்டர் ஒரு கம்பெனி மேனேஜரை கூட்டிகிட்டு வரார். யார் அந்த கம்பெனி மேனேஜர்னா, அந்த டேட்டிங் ஆப்பை உருவாக்கின மேனேஜர் தான். அவர் 2 பேருக்கும், ஹலோ எப்படி இருக்கீங்க, நான் ஒரு டேட்டிங் ஆப் உருவாக்கியிருக்கேன், நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணணும்னு சொல்கிறார். சரி எங்களால் முடிஞ்சதை நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில் போகிறா. ஆஃபீஸ்லேருந்து லாபியில் நடந்து போய் பார்க்கும்போது நம்ம மேனேஜரை, அந்த டேட்டிங் ஆப் மேனேஜரை திருப்பி பார்க்கும்போது அவர் சொல்கிறார், 1 மினிட் உங்களோட தனியாக கொஞ்சம் பேச முடியுமா. நான் கூட ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஹீரோயின்கிட்ட, நான் அந்த ஆப் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் ரோல் ப்ளே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா. நீங்கள் ஃப்ரீயாக எதுவும் செய்ய வேணாம், ஆனால் கொஞ்சம் நாங்கள் பேமெண்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரோம். ஓ, பேமெண்ட் தருவீங்களா, கண்டிப்பாக அப்போ நான் செய்கிறேன் அப்படின்ட்டு உடனே சொல்லிட்டா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த டிவைஸை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க. உடனே என்ன இவ்வளோ பெரிய டப்பாவாக இருக்குது, சரி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் கனெக்டர் மாதிரி இருக்குது, ஃபோனோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஹெட்பேண்ட் இருக்குது. அந்த ஹெட்பேண்ட் நம்மளோட தலையில் போட்டுக்கிட்டா நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கற்பனை உலகத்துக்கு போவோம். அதை மாட்டிக்கிட்டோன்னே ஹீரோயின் உடனே ஒரு மயக்கம் அப்படியே ஆயிடுறாங்க. மயக்கமாக பெட்டில் விழுந்துடுறாங்க. எழுந்து பார்த்தா ஃபிலிப்பீன்ஸ் மாதிரி ஒரு
அழகான ஒரு இடத்துல அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு, ஒரு மோதிரம், பயங்கரமாக அழகாக இருக்காங்க. அவங்களுக்கே அவங்கள நம்ப முடியல. உள்ள சீக்கு உள்ள ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கா. அவங்களுக்கே அவங்க ஒரு மர்மெய்ட் மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. அவரும் சர்ஃபிங் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே ட்ரவுன் ஆகிடுறாரு. அந்த ட்ரவுனிங் பண்ண ஆளை காப்பாற்றுறது தான் இந்த எபிசோடில் காமிக்கிறாங்க. யார் அந்த மனுஷன்னு பார்த்தா நம்ம யோங்சாங்கோட நாவலில் இருக்க ஹீரோ தான். அட, நம்ம ஹீரோவா? நம்பவே முடியலையே. ஓ, நாவலில் பார்த்ததோட இவன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கானே அப்படின்னு அவளோட கண்ணையே நம்ப முடியல. அப்படி தான் இந்த எபிசோடோட 1 முடிக்கிறாங்க. திருப்பி எபிசோட் 2ல் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், ஃபைட்டிங்.